Hello, good to aspirants. இன்னைக்கு நம்மளோட இங்கிலீஷ் சீரீஸ்ல 5th poem பார்க்க போறோம். And அந்த poem பேரு A Tragic Story, right? And it is written by William Makepeace Thackeray, right? So இந்த பேர் பாத்தீங்கன்னா it is called as a tragic story. So tragic storyனாலே basic meaning என்னன்னா ஒரு disastrous இல்லனா ஒரு தப்பானு சொல்ல முடியாது. இது என்ன சொல்றோம் ட்ரெஜிக்னா ஒரு டிசாஸ்ட்ரஸான சிச்சுவேஷன், ஒரு ஃபால்ஸான சிச்சுவேஷன். ஸோ ட்ரெஜிக்னா ரொம்ப நாட் அ சக்ஸஸ்ஃபுல் டே, நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி, அதை பேஸ் பண்ணி ஓகேவா, ரைட். ஸோ இதை எழுதுனது யாருன்னா இட் இஸ் வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே, ரைட். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ரிவ்யூ we are going to see. Right. So this poem பார்த்தீங்கன்னா A Tragic Story, which is written by William Makepeace Thackeray. Okay, they lived a sage in days of yore, and he handsome pigtail wore. ரொம்ப ஈஸியில் ரைமிங்காக இருக்குல்ல, யோர் wore. ஸோ ரெண்டுமே என்ன ரைமிங் ஸ்கீம் ஏ ஸ்கீமில் வந்திருக்கு, ரைட். ஸோ they lived as sage in days of yoreனா யோரோட மீனிங் என்னன்னா லாங் பேக்னு அர்த்தம். இட் இஸ் கால்ட் அஸ் லாங் பேக். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ் இருந்தார். And he a handsome pigtail wore. What is pigtail? Pigtailனா ஒன்றும் இல்லை, தமிழில் சொல்ல போனால் ஜடை. ஸோ பின்னாடி குடுமி போட்டு வச்சிருக்காரு, ஓகேவா. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சேஜ் இருந்தார், அவர் பின்னாடி குடுமி வச்சிருந்தார். பட் wondered much and sorrowed more. நல்லா பாருங்க, wondered much and sorrowed more. அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப யோசிச்சாரு, அதே மாதிரி கவலையாக இருந்தார். ஏன் கவலையாக இருந்தார் அதுதான் அது. பிகாஸ் இட் ஹங் பிஹைண்ட். Because it hung behind. So இந்த இடத்துல they used as because என்னவா யூஸ் பண்ணிருக்காங்க, ரீசன் வேல யூஸ் பண்ணிருக்காங்க. ரீசன் எதனால he wondered much and sorrowed more. ஒரு மாதிரி யோசிச்சார், இதனால யோசிச்சுட்டு அப்படியே சோகமானார். என்ன சோகமானார்னா ஏன்னா அந்த குடுமியோ இது பின்னாடி இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. He mused upon this curious case. Okay, fine. So now tell me what figure of speech is mused. So இது நம்ம வீடியோட டுவர்ட்ஸ் எண்டில் நம்ம பார்ப்போம். பட் வாட் இஸ் மீனிங் ஆஃப் மியூஸ்னா தாட்னு அர்த்தம். தாட் யோசிச்சாரு, அதாவது இந்த கியூரியஸ் கேஸ் ஏன் பின்னாடி இருக்கு, பின்னாடி ஏன் தொங்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தார். அதான் மியூஸ்ட். ஓகே. அண்ட் சோர் ஹி வுட் சேஞ்ச் தி பிக்டெயில் பிளேஸ். அண்ட் சோர் இந்த இடத்துல சோர்னா கண்டிப்பா ஒரு சபதம் எடுத்தாரு, அதை பின்னாடி இருக்கிறது நான் என்ன பண்ணுவேன், அதோட இடத்த மாத்துவேன். எனக்கு பின்னாடி இருக்க பிடிக்கல, எது குடுமி எனக்கு பின்னாடி இருக்க பிடிக்கல, அதனால நான் முன்னாடி மாத்துவேன். ஸோ இந்த போயம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னவா இருக்கு, ஒரு ஃபூலிஷ்னஸாக இருக்கா. சேஜ்னா நம்ம என்ன நினைப்போம், சேஜ்னா ரொம்ப அறிவாளிங்க அந்த மாதிரி நினைப்போம். பட் அவரோட காமன் சென்ஸ் அவர் யூஸ் பண்ணல. என்னது, முடினா பின்னாடி தான் இருக்கும், ஜடனா பின்னாடி தான் இருக்கும். ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் அஸ் வாட், எ ட்ராஜிக் ஸ்டோரி. ட்ராஜிக்னா டிசாஸ்ட்ரஸ், ஓகேவா. ரைட், சரி பார்ப்போம் அப்படியே. அண்ட் have it hanging at his face. நல்லா பாருங்க, எங்க அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற அவரு மூஞ்சிக்கு முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அதுதான் have it hanging at his face முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. not dangling there behind him. what is danglingனா பின்னாடி அப்படியே ஆடிட்டு இருக்க வேணாம், பின்னாடி இருக்க வேணாம், முன்னாடி தொங்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறாரு, ஓகேவா. அடுத்து says he mystery I have found. என்னது says he, அவர் என்ன சொல்றாரு, mystery I have found, கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றாரு, கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன கண்டுபிடிச்சாருன்னு பாப்போமா. கண்டுபிடிச்சிட்டேன் says he, திரும்பவும் சொல்றாரு the mystery I have found, நான் கண்டுபிடிச்சிட்டேன் எதனால பின்னாடி இருக்குன்னு. I will turn me around, he will turn him around. என்னது, I will turn me around, என்ன நான் பின்னாடி சுத்திடுவேன், he turned him around, அப்போ அதுவும் முன்னாடி வந்துடும். அது அங்கதான் இருக்கு, குடுமி பின்னாடி தான் இருக்கு. அப்ப நான் பின்னாடி திரும்பினா என்ன ஆகும், ஃபேஸுக்கு பின்னாடி நின்றும் அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு. I will turn me around, he turned him around, அப்படியே அவரை சுத்திக்கிட்டாரு. ஆனா என்னாச்சு, பட் ஸ்டில் இட் hung behind him. இருந்தாலும் பின்னாடி தான், கரெக்டா தான், நான் பின்னாடி இருக்கிறது திரும்பினாலும் இங்கே தானே வரும், கரெக்டா. அப்போ என்னதான் பண்ணாலும் அது பின்னாடி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தென் ரவுண்ட் அடிக்கிறாரு, அவுட் அண்ட் எண்ட் தலைகீழா நிற்கிறாரு, என்னமோ பண்றாரு. all day பூரா நாளும் தி puzzled sage did spin. தி puzzledனா கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்க ஒருத்தர் did spinனா பொசிஷன் மாத்திக்கிட்டே இருக்கு, இப்படி திரும்புறாரு, தலைகீழா நிற்கிறாரு. இருந்தாலும் அந்த குடுமி அவர் தலைக்கு பின்னாடி தான் இருக்கு.
in vain it mattered not a pin. In vain it mattered not a pin. கடைசியில் பார்த்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒரு குண்டூசி அளவு கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்களே அதுதான் in vain. கடைசியில் போட்ட எஃபர்ட்ஸ்லாம் வேஸ்ட். இட் மேட்டர் நாட் அ பின். ஒரு குண்டூசி அளவு கூட அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக வரல. கடைசியில் தி பிக்டெயில் ஹங் பிஹைண்ட் ஹிம். அது கடைசியில் அந்த பிக்டெயில் வந்து என்னாச்சு, பின்னாடியே இருந்துச்சு. அது பின்னாடி தான் இருக்கும், ஏன்னா தலைக்கு பின்னாடி தான் முடி இருக்கும், அதாவது அந்த குடுமி. ஓகே ரைட். ஸோ உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டூட் தி போயம். வாட் இஸ் திஸ்? தி ட்ராஜிக் ஸ்டோரி. ஃபைன், வாங்க நெக்ஸ்ட் போவோம். ஓகே ஓகே. ஸோ ஆத்தர் பற்றி பார்ப்போமா? லெட்ஸ் see about the author. So it is William Makepeace Thackeray, one of the great novelists of English Victorian age. இங்கிலீஷோட விக்டோரியன் ஏஜ்னு ஒன்று ஏஜ் இருக்கு. அந்த ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட். ஸோ வாட் இஸ் தி அட்ஜெக்டிவ்? என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் இது? ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட், ஐ மீன் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் நாவலிஸ்ட். என்ன சென்டென்ஸ்? இட் இஸ் சூப்பர்லேட்டிவ் சென்டென்ஸ். கம்ஸ் அண்டர் சூப்பர்லேட்டிவ் sentence. Okay, so one of the greatest novelists of the English Victorian. His Vanity Fair is one of the finest and best novels in English literature. So இதனால நோட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா கேட்பாங்க. So William Makepeace Thackeray ஓட famous book என்ன? It is Vanity Fair, one of the finest and best known novels. அவர் எழுதுற novels, best known novelsல Vanity Fair. இந்த poem பேர் என்ன? It is called as TheTragicStory. But அவர் எழுதுற one of the best, அதாவது finest novel என்னது? Vanity Fair. Okay வா? Thackeray wrote in a colorful, lively style with simple vocabulary. சிம்பிளா vocabulary யூஸ் பண்ணாரு. ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாம சிம்பிளா டோன் தான் கொடுப்பாரு. அண்ட் கிளியர்லி ஸ்ட்ரக்சர்ட் சென்டென்ஸ். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பார்த்த போயம் ரொம்ப சிம்பிள், கிளியரா இருந்திருக்கும், ஸ்ட்ரக்சரா இருந்திருக்கும். ரொம்ப 10 லைன் 15 லைன் இல்லாம ஷார்ட்டா 8 லைனுக்குள்ள முடிச்ச ஒரு போயம் தான் அது. These qualities combined with his honest view of life give him an important place in the history of realistic literature. So அவரோட குவாலிட்டிஸ் என்ன இருக்கு? ஹானஸ்ட் வியூ ஆஃப் லைஃப், அதாவது லைஃப்ல செலவு இப்படி தான் இருப்பேன், ஏன் பின்னாடி இருக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஸ்டோரி எழுதுறதுனால தான் அவர் வந்து ஹிஸ்ட்ரியில் ஒரு ரியலிஸ்டிக் லிட்ரேச்சர், அதாவது ஃபிக்ஷனாக இல்லாமல், அவரோட போயம்ஸ் ஃபிக்ஷன்னா ரொம்ப கற்பனையாக இல்லாமல் சிம்பிளாக என்ன இருக்கோ காமன் லைஃப்பில் அதுதான் இருக்கு. ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராரு? அதாவது ஒரு சேஜ் வந்து அவரோட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணல. என்ன? குடுமினா பின்னாடி தொங்கிட்டு தான் இருக்கும். ஸோ a person is missing his common sense. Okay, next one. Okay, so glossary பார்ப்போமா? So what is glossary? Glossary na summary-யா? இல்ல. Glossary is called as vocabulary, அதாவது இதுல இருந்து எடுத்த டிக்ஷனரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். So who is a sage? Wise man. Exactly. Sage, முனிவர்னு சொல்லுவோம். தமிழ்ல it is called as முனிவர். Okay, your நான் போயம் சொல்லும்போது சொன்னேன், யோர்னா லாங் டே, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி, லாங் எகோ. யோர் பழைய இங்கிலீஷ். பிக்டெயில், a plaited lock of hair worn singly at the back. Plaitedனா ஜட பின்னு தான் அர்த்தம். பிளேட்டட்னா என்னது? ஜட பின்னி இருக்கிறது, இப்படி இருக்குமே முடி, ஜட பின்ன முடி. ஒரு சிங்கிள், அதாவது ரெட்ட ஜடை இல்லாம ஒத்த ஜடை பின்னாடி போட்ட இது. மியூஸ்ட் பார்த்தோம், ரைட்? அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு, இது நம்ம போகும்போது பார்ப்போம். ஸோ மியூட்ஸ்னா தாட் அவர் யோசிச்சார், ரொம்ப டீப்பாக யோசிச்சார், என்னவா இருக்கும்னு சொல்லி அந்த எமோஷன்ஸை காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு நம்ம அடுத்தடுத்த வர பார்ப்போம். கியூரியஸ்னா என்ன? ஈகர் டு லேர்ன் மோர். அடுத்து என்னென்ன அந்த ஈகர்னஸ். மிஸ்ட்ரினா பசில். ஓகே, என்ன இருக்கலாம்? ஸ்டவுட்னா என்ன? திக் இன் ஸ்ட்ரக்சர். திக்னா என்ன? ஸ்டவுட் பாடினா என்ன? கொஞ்சம் ரஃப் அண்ட் கொஞ்சம் குண்டா இருக்கிறது, அதான் வந்து ஸ்டவுட் இந்த இடத்துல. ஃபைன், எனி டவுட்? ஓகே ஃபைன், வில் கோ ஃபார் தி நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃபைன். ஸோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாமா? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா என்ன சொல்லியிருந்தோம் நம்ம போன வீடியோவில்? ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் நத்திங் பட் கொடுத்துருக்க சென்டென்ஸை எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, எவ்வளோ விவிடாக சொல்கிறதா இட் இஸ் கால்ட் அஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஓகே, ஸோ திஸ் ஒன், இந்த போயமில் வந்து என்னெல்லாம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணிக்காங்க பார்ப்போம். He mused upon this furious case. போயமோட ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்தேன் மியூஸ்டோட மீனிங் என்ன. ஸோ மியூஸ்னா இதான் பார்த்தோம், தாட் ஓவர், ரொம்ப யோசிச்சான் என்னவா இருக்கும். ஸோ இட் கம்ஸ் அண்டர் ஹைப்பர்போலா.
ஸோ ஹைப்பர்போலானா என்ன நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல சொல்லியிருந்தோம் ஹைப்பர்போலாங்கிறது நத்திங் பட் ஹைப்பர் as நேம் சஜஸ்ட் ஹைப்பர்னா என்ன ஒரு சின்ன விஷயத்தை பெருசா காமிக்கிறது ரைட் ஐ ஹாவ் டோல்ட் யூ மில்லியன்ஸ் ஆஃப் டைம்ஸ் சொல்லுவோம் என்னது ஐ ஹாவ் டோல்ட் யூ மில்லியன்ஸ் ஆஃப் டைம் மில்லியன்ஸ்னா நிறைய வாட்டி சொன்னேன் அதான் மீனிங் மில்லியன் என்ன அர்த்தம் 10 லட்சம் வாட்டி 10 லட்சம் வாட்டி ஒருத்தன் சொல்ல முடியுமா என்ன நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அதாவது சின்ன விஷயத்தை பெருசா காமிக்கிறது ஸோ ஹி மியூஸ்ட் அப்பான் ஸோ மியூஸ்ட் இது என்னது இட் இஸ் கால்ட் இப்போ அதாவது ரொம்ப டீப்பாக யோசிச்சானா அப்போ யாரும் இருக்க முடியாதுல்ல யோசிச்சான் மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் என்ன கேஸ் இதில் ஏண்டா முடி வந்து பின்னாடி இருக்கு அதாவது ஜட பின்னாடி இருக்கு அதான் கேஸ் வேற எது இல்லை ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் அவுட் அண்ட் இன் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் ஸோ இதில் கேட்டிருக்கிறது இதுதான் என்னதுன்னு கேட்டிருக்காங்க அசோனன்ஸ் ஸோ அசோனன்ஸுங்கிறது நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்துருந்தோம் அசோனன்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ரிப்பீட்டேஷன் அதாவது ஒரு சென்டென்ஸில் when you have two repeated words starting with vowel sound என்னது two repeated words starting with vowel sounds அதான் வந்து assonance okay fine antithesis na papa right says he the mystery I have found says he the mystery I have found so இது வந்து என்னது it is called as anaphora it is called as anaphora so what is anaphora anaphora-ங்கிறது ஒன்றும் இல்லை அதாவது இதில் வந்து என்னது ஒரே சென்டென்ஸில் நமக்கு ரெண்டு ஸ்டார்டிங் லெட்டர் அதாவது வர வேர்ட்ஸ் வந்து ரெண்டுமே நமக்கு வவல் சவுண்ட்ஸ்னா இட் இஸ் கால்ட் அஸ் அசனன்ஸ் அதே இது மிஸ்ட்ரி ஹேவ் ஃபவுண்ட் ரெண்டு ஃப்ரேஸில் இதுக்கு என்னது இது இட் இஸ் டூ ஃப்ரேஸ் இந்த ரெண்டு ஃப்ரேஸில் நமக்கு ஒரே மாதிரி ஸ்டார்ட் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் அனஃபோரா டூ ஃப்ரேசஸில் வேர்ட்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இது ஒரே இதில் வவல் சவுண்ட் வந்துச்சுன்னா அசனன்ஸு ஸோ கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னா என்ன சார் சொல்லுங்க பார்ப்போம் நீங்களே அதே சென்டென்ஸில் கண்டினியூஸாக கான்சனன்ட் சவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன அது என்ன நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் ஒன் ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் நல்லா பாருங்க இந்த இடத்துல நான் கேட்ட கேள்வி எதில் அவுட் அண்ட் இன் கேட்டிருக்காங்க அவுட் அண்ட் இன் மீனிங் என்ன ஐ மீன் அவுட் அண்ட் இன்னா உள்ளே வெளியே ஒரே சென்டென்ஸில் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் இருக்கு ஸோ கான்ட்ராஸ்டிங் இருக்கு பாருங்க அவுட்னா வெளியே இன்னா உள்ள அப்போ ரெண்டுமே இருக்கு கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன் கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன் ஸோ இது வந்தாலே இது என்னது இட் இஸ் கால்ட் அஸ் ஆன்டிதிசிஸ் இட்ஸ் கால்ட் அஸ் ஆன்டிதிசிஸ் இதுவே கன்ஜங்ஷன் வரல சார் பண்ண என்ன அர்த்தம் என்ன வந்திருக்கணும் ஆக்சிமோரான் எக்ஸாக்ட்லி ஸோ அதுவும் வந்து நமக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது வந்து கனெக்டட் பை அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் அண்ட் ரவுண்ட் அபவுட் ஆன்டிதிசிஸ் ஏன்னா ரைட்டு வெளி ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே வந்து ஆப்போசிட்ஸ் அப்போ என்ன கான்ட்ராஸ்டிங் திங் என்ன சிங்கிள் சென்டென்ஸ் கனெக்டட் பை அ கன்ஜங்ஷன் ஆன்டிதிசிஸ் ஓகே ஃபைன் அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் personification so personification என்னன்னு பார்த்தோம் giving human traits to non human things அதாவது மனிதரோட கேரக்டர்ஸை போய் நம்ம யார் கூட சேர்க்கிறோம் நான் ஹியூமன் பீயிங்ஸ் திங்ஸ் அதாவது அனிமல்ஸாக இருக்கலாம் பிளேஸாக இருக்கலாம் திங்ஸாக இருக்கலாம் நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம் அனிமல்ஸாக கூட இருக்கலாம் ஓகே பர்சானிஃபிகேஷன் அலாஸ் ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் ஸ்டில் அவன் வந்து அவன் பேக்கு ஐ மீன் பேக்கை வந்து இந்த இடத்துல நம்ம மனுஷனா ஃபெய்த்ஃபுல் இந்த இடத்துல ஃபெய்த்ஃபுல்ங்கிறது என்னது நம்ம உண்மையாக இருக்கிறது நம்மளோட முதுகுக்கு போய் நம்ம உண்மையாக இருப்போமா ஸோ இந்த இடத்துல பேக்கை வந்து நான் என்ன பண்ணுவேன் மனுஷனாக எடுத்திருக்கேன் மேனுன்னு எடுத்திருக்கேன் அதனால தான் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் ஓகே ஸோ அந்த ஃபெய்த்ஃபுல் வந்து இந்த இடத்துல என்னது இட்ஸ் கால்ட் அஸ் பர்சானிஃபிகேஷன் அண்ட் தோ ஹிஸ் எஃபர்ட்ஸ் நெவர் ஸ்லாக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் ட்ரில் அண்ட் டேக் அனஃபோரா இப்போ தான் பார்த்தோம் ஸோ அனஃபோரான்னு என்ன டூ சென்டென்சஸ் இன் விச் இட் ஸ்டார்ட்ஸ் வித் தி சேம் two phrases we start with the same words இதிலே வந்து say see the mystery I have found and though so ரெண்டுமே வந்து என்னது it's called as anaphora ரெண்டு phrases start with single words I mean same words last one round and out and in round and out and in so இந்த இடத்துல ரெண்டுமே words repeat இருக்கு அதனால repetition இது பாருங்க இந்த இதுல வந்து நான் கேட்டது வந்து இந்த ஓயுண்டி அப்போனா வவல் சவுண்ட் இருக்கனால நம்ம அசோனன்ஸும் போயிட்டோம் ஸோ கான்சனன்ட் சவுண்ட்னா என்ன சார் கேட்டிருந்தேன் லெட்ஸ் சி கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் ஒன் ஓகே ஸோ வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன் இதுதான் வந்து நான் என்ன கேட்டேன் ஒரே சவுண்ட்ஸ் அதாவது ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது வவல் சவுண்டோட ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொன்னோம் அசோனன்ஸ்னு சொன்னோம்
இதுவே கான்சனன்ட் சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சார்? இட்ஸ் கால்ட் அஸ் alliteration. Okay, and he a handsome pig wore, and he a handsome pig wore. He handsome ரெண்டுமே hh. so consonants வந்து நமக்கு ஃபாலோ ஆகுது. அது என்னது? alliteration. next, but wondered much and sorrowed more. but wondered much and sorrowed more. alliteration என்னது? much more mm. consonant sounds are following. next one, because he hid it hung behind him. hung him, consonant sound, ஒரே சென்டென்ஸ்ல repetition. okay, next one, he mused upon this curious case. curious case, hung steadily behind him. hung him. so consonant sounds repeat achana, it is called as alliteration. அதுவே vowel sound and ound assonance. ரெண்டு words na repetition. please don't forget it. okay, right, fine. so let's see the quick revision. poem முடிக்க போறோம். we are going for the quick revision. so William Makepeace Thackeray is a British novelist. he is from Britain. அப்போ கேட்பாங்க he is from which nationality கேட்பாங்க. எந்த nationality சேர்ந்தவர் அவரு? he is from England. Britishனா என்னது? he is from England. so kindly note down எப்போ பிறந்தாரு, எப்போ மறைந்தாரு. ஓகே, அவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இப்பதான் பார்த்தோம். வேனிட்டி ஃபேர்னு சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். அவரோட மோஸ்ட் ஃபைனஸ்ட் நாவல் வேனிட்டி ஃபேர், கேத்தரின், நியூ கமர், பெண்டெனின்ஸ், விர்ஜியன்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி எஸ்மோண்ட் 1852 எழுதிக்காரு. இது கேட்டாலும் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹென்ரி எஸ்மோண்ட் எந்த வருஷம் எழுதுனாங்க? இட்ஸ் ரிட்டன் இன் 1852. ஸோ இவரோட ஃபாதர் வந்து ரிச்சர்ட் டாக்கரே. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? தி கார்ன்ஹில். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? தி கார்ன்ஹில் மேகசின் அண்ட் ஹி வாஸ் இட்ஸ் எடிட்டர். இந்த அப்போ கேள்வி எப்படி வரும்? வில்லியம் மேக்பீஸ் டாக்கரே எந்த மேகசினோட எடிட்டரா இருந்தாரு? எந்த மேகசினோட எடிட்டரா இருந்தாரு? கார்ன்ஹில் மேகசின். அதை கண்டுபிடிச்சதும் இவர் தான். ஓகே, ஃபைன். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த போயம் வந்து என்னது? அதாவது ஒரு லேர்ன்ட் மேன் எவ்வளோ ஃபியூலிஷாக இருக்கான், அவரோட காமன் சென்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் தீம். என்னது? ஹவு லேர்ன்ட் மேன் லேக் ப்ராக்டிக்கல் காமன் சென்ஸ். என்ன காமன் சென்ஸ் இதில்? தலைமுடினா பின்னாடி தாண்டா இருக்கும், முன்னாடி இருக்காது. என்னதான் திரும்பி திரும்பி எது பண்ணாலும் முடி இங்கே தான் இருக்கும், இங்கே வராது. ஓகே, குட். எனி டவுட்? ஃபைன், கொஸ்டின்ஸ் போமா? லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி வீடியோ. ஸோ வாட் மேட் தி சேஜ் அப்செட்? சேஜ் எதனால் அப்செட்டாக இருந்தார் சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸாக்ட்லி, தி பிக்டெயில் தட் ஹங் பிஹைண்ட் தி சேஜ் அன்செட்டில் ஹிம். அதாவது இந்த குடுமி ஏன்டா தலைக்கு பின்னாடி இருக்கு, ஏன் தலைக்கு முன்னாடி வரல? ஓகே, வை டிட் தி சேஜ் ஸ்பின் ஆல் டே? ஸ்பின்ன நான் சொன்னேன் போயம் சொல்லும்போது, சுத்திக்கிட்டே இருந்தாரு. ரைட்டு திரும்புறாரு, லெஃப்ட் திரும்புறாரு, தலைகீழா மாறுறாரு, பின்னாடி திரும்ப. எதுக்கு? அந்த முடிய முன்னாடி கொண்டு வரதுக்கு. சேஜ் ஸ்பின் ஆல் டே டு சேஞ்ச் தி பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டெயில். குட். வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் அட் ஃபார் தி மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட்? என்ன சொல்யூஷன் கொண்டு வந்தார் கடைசியில்? தி சொல்யூஷன் ஹி ஃபவுண்ட் வாஸ் டு கீப் டர்னிங் ஹிம் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். சுத்திக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவங்க கடைசியாக கொண்டு வந்த சொல்யூஷன். ஓகே, ஃபைன். வாஸ் இஸ் ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் இஸ் பிக்டெயில் பொசிஷன்? சப்போர்ட் தி ஆன்சர் வித் தி லைன்ஸ் ஃப்ரம் தி போயம். கடைசியாக அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆனாரா? இல்லை. No, he was not successful in changing pictorial position. The pigtail hands behind him supports the answer. The pigtail கடைசியில் அந்த போயம் என்ன இருக்கும்? The pigtail hand behind, கடைசியில் அது அவர் பின்னாடி தொங்கிட்டு தான் இருந்துச்சு. Fifth one, did something dreadful happen? ஏதாவது ஒரு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் நடந்துச்சா? ஸோ ட்ரெட்ஃபுல்லுங்கிறது தப்பான மோசமான விஷயம் நடந்துச்சா? இல்லை. ஏன்னா கடைசி வைக்க என்னது? அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை, அவ்வளோதான். மிச்சப்படி மோசமாக இது நடத்தலை. இந்த கேள்வி இப்படி வேணா கேட்கலாம். Did he achieve his goal? அவர் கோல் என்ன? முடிய முன்னாடி கொண்டு வரணும். அந்த கோல் அச்சீவ் பண்ணாரா? இல்ல. அது வந்து நீங்க எழுதலாம் எஸ், நோ, பட் திஸ் இஸ் தி ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். How would you describe the events in the poem? Comedy or tragedy? நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் காமெடியா ட்ரெஜடியா பாப்போமா? வெரி ஹியூமரஸ். கரெக்டா? ஹியூமரஸா? எப்படா முடிய முன்னாடி வரும்? கண்டிப்பா ட்ராஜடி கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டோரி தான் என்ன சொல்றது? சரி, ஸ்டோரி பேர் வந்து ட்ராஜிக் ஸ்டோரி. ஆனா நடந்த விஷயம் என்ன? காமிக்கல் தான். ஒரு காமன் மேன், அதுவும் சேஜ் முனிவர்னு சொல்ற. ஆனா முனி பின்னாடி தான் இருக்கும், முன்னாடி இருக்காது, உங்களுக்கு தெரியலையே. ஸோ இட் இஸ் அ ஹியூமரஸ் ஒன் பிகாஸ் இட் இஸ் ஃபூலிஷ் பிஹேவியர் தி சேஜ் கிரியேட்ஸ் அ காமெடி த்ரூ தி போயம். ஸோ என்னதான் இதுக்கு பேரு ட்ராஜிக் ஸ்டோரின்னு வச்சிருந்தாலும் இட் இஸ் அ ஹியூமரஸ் ஸ்டோரி.
Can this poem can be an ironic poem? Yes, this is an ironic poem because calling a madman as a sage and giving him a serious title. So what is ironic? Again, it is a figure of speech. Ironic na enna? Contracting situations. Contracting situations. நல்லா மழை பெய்யுது, வாங்கடா பிக்னிக், வெளியே போய் பிக்னிக் பண்ணுவோம், அதுனா என்ன? இட் இஸ் அ ஐரானி. ஓகேவா? எக்ஸாம் ஃபெயில் ஆகிட்டேன், ஏய் டே வாஸ் வெரி வெல்ரா, செமையாக போச்சு, மார்க்ஸ் வந்துச்சு, ஜாலியாக இருந்தேன், அகெயின் ஐரானி. ஸோ என்ன ஐரானி? சேஜ், நம்ம சேஜ்னு சொல்கிறோம். சேஜ்னா என்ன? ரொம்ப முனிவர். ஆனால் அவரை இந்த போயமை பொறுத்த வரைக்கும் அவர் என்னவா இருக்கார்? ஒரு மேட் மேனாக இருந்திருக்கார். ஓகே, அப்போ அவர் மேட் மேன் சொல்லுவா, இல்லை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? சேஜ்னு சொல்லுவா. கண்டிப்பாக மேட் மேன் சொல்லுவோம். அப்போது இட் இஸ் அ ஐரானி. ஓகேவா? குட். வாட் டிட் தி சேஜ் ஸ்வேர் டு டூ தி டேல்? அவர் என்ன ஒரு ஒப்பந்தம் எடுத்தார்? என்ன ஸ்ட்ராங்கான ஒப்பந்தம் எடுத்தார்? என்னது? டு சேஞ்ச் தி பொசிஷன் ஆஃப் தி பிக்டெயில். பிக்டெயிலோட பொசிஷனை நான் மாற்ற போகிறேன். ஓகே. வாட் கியூரியஸ் கேஸ் டி தி சேஜ் மியூஸ் அப்பான்? வாட் கியூரியஸ் கேஸ் டி தி சேஜ் மியூஸ் அப்பான்? மியூஸ் அப்பான் மீனிங் சொன்னால் இட் இஸ் தாட் ஓவர். என்ன கடுமையாக யோசிச்சுட்டு இருந்தார்? தாட் ஓவர். என்ன கடுமையாக யோசிச்சிருந்தாரு? ஹவு டு பிரிங் தி பிக்டெயில் இன் ஃப்ரண்ட். பின்னாடி இருக்க முடியும் எப்படின்னா முன்னாடி கொண்டு வருவேன். ஃபைனல் கொஸ்டின், வாட் டஸ் டேஸ் ஆஃப் யோர் மீன்? ஸோ போயமான ஸ்டார்டிங்கில் சொன்னேன், யோர்னா லாங் லாங் எகோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. டேஸ் ஆஃப் ஓல்டன் டேஸ் ஆர் லாங் லாங் எகோ. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருந்தார், அதான் இதோட ஸ்டோரி. ஓகே, எனி டவுட்? ரைட். ஸோ தேங்க்யூ. இட்ஸ் எண்ட் வித் தி மைண்ட் இஸ் எவ்ரிதிங், வாட் யூ திங்க் வாட் யூ பிகம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ you are definitely going to achieve that. So if you think that I'm going to become this, definitely you're going to become that. Okay, so start your day with a fuel in your mind that yes, today I'm going to achieve the things what I'm going to plan பண்ணுங்க, prepare பண்ணுங்க, study பண்ணுங்க and achieve your goal. Thank you. Jai Hind.